தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ஸ்ரார்த்தம் வெறும் கர்மகாண்டமா இல்லது அது தர்ம விஞ்ஞானமா அப்படின்ற அந்த தொடரில் 11வது பகுதி. இன்றைக்கும் மிகவும் சுவாரஸ்யமான நமக்கு அன்றாடம் மனதில் எழக்கூடிய சில கேள்விகளுக்கான பதில்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது முக்கியமாக இறப்பிற்கு பின்பு தன் ஸ்ரார்த்தத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சில பேர் தங்களுடைய விருப்பத்தை சொன்னால் அதற்காக செய்யாமல் இருக்க வேண்டுமா, இல்லை சிறு குழந்தைகளுக்கு ஸ்ரார்த்தம் செய்யப்பட வேண்டுமா, இது போன்ற பல விஷயங்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதில் முதலாவது கேள்வி, இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்ரார்த்த கர்மா என்பது மிகவும் அவசியம், கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களை நம்ம போன சத்சங்கங்களில் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ பிறப்பிலேயே இறந்து வெளிப்படுகிற அந்த சிசு அல்லது ஒரு வயசுக்குள் அந்த அகால மரணம் அடைகின்ற அந்த சிசு அதற்கு ஸ்ரார்த்தம் செய்யப்படுவதில்லை. அதனுடைய காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஸ்ரார்த்த கர்மா எதற்காக செய்கிறோம்? அந்த பித்ரு கடன் தீர வேண்டும், அவர்களுடைய அந்த 3 தலைமுறையினர் கடை தீர வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்ரார்த்த கர்மா செய்கிறோம். இப்போ இந்த குழந்தைகள் விஷயத்தில் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வயசு கூட நிரம்பாத அந்த குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய அந்த பற்கள் கூட சரியாக உருவாகாத ஒரு சமயத்தில், அந்த எலும்புகள் கூட பூரணமாக உருவாகாத ஒரு சமயத்தில் அந்த குழந்தைகள் இறந்தால் அவர்களுக்கான ஸ்ரார்த்தம் செய்யப்படுவதில்லை. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி அந்த ஒரு வயசிற்கு உட்பட்ட அந்த குழந்தைக்கு பெரியவர்களை போன்ற எந்த விதமான ஒரு பற்றுதலும் இல்லை, எந்த விதமான எண்ண ஓட்டங்களும் அதனுடைய மனதில் இல்லை. அதோட அந்த பிறவியில் அது அப்போதான் பிறந்து உடனே அதனோட இறக்கிறதுனால அதற்கு மற்றவர்களோட அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு அதுவும் ஏற்படுவதில்லை. அதனால் அந்த ஜீவன்கள் புவர்லோகத்தில் மாட்டிக்கொள்ளாமல் அவர்கள் மேற்கொண்டு கதி அடைகின்றனர். அதாவது ஏதோ ஒரு காரணம், அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த கணக்கு வழக்கை தீர்த்து கொள்வதற்காக அவர்களுடைய பிறப்பு ஏற்படுகிறது. அது முடிந்த உடனேயே அவர்கள் அந்த குழந்தைகள் கிளம்பி விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த உலக தன்னுடைய தேக புத்தி இல்லை, அந்த உலக மற்ற மனிதர்களுடைய பற்றுதல் இல்லை, உலக பற்றுதல் இல்லை. அப்படின்னும் பொழுது அவர்கள் மிக சுலபமாக அந்த புவர்லோகத்தை தாண்டி அவர்களால் மேற்கொண்டு செல்ல முடிகிறது. இப்போ ஸ்ரார்த்தம் எதற்கு செய்கிறோம்? அந்த மாதிரி அவர்கள் மேற்கொண்டு செல்ல முடியாமல் அந்த மிருத்திய லோகத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஸ்ரார்த்தம் செய்யப்படுகிறது. சிறு குழந்தைகள் விஷயத்தில் முதலாவது அவர்களுக்கு எந்த பற்றுதலும் இல்லை, தேக புத்தியும் இல்லை. இரண்டாவது அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கம் இல்லை. அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு அந்த ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டிய அவசியமும் இருப்பதில்லை. அப்படின்றதுனால தான் அவர்களுக்கு அந்த விதிகளை செய்வதில்லை. அடுத்து இன்னொரு கேள்வி, 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறந்தால் அவர்களுக்கு அந்த ஸ்ரார்த்தம் விதி சம்பந்தமாக தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் விஷயத்திலையும் அந்த பிண்டதானம் தந்த பிறகு அந்த போஜனத்தின் போது அவர்களுக்காக சிறிது அன்னம் தனியே எடுத்து வைக்கப்படுகிறது. அது ஒன்று தான் செய்யப்படுகிறது. அதை தவிர மற்ற ஸ்ரார்த்த கர்மாக்களோ விதிகளோ வேறு எதுவுமே செய்யப்படுவதில்லை, செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவர்களுக்கு மனதில் எந்த விதமான எண்ண ஓட்டங்களோ எந்த விதமான சம்ஸ்காரங்களோ அவர்கள் மனதில் ஆழப்பதிவதில்லை. அதனால தான் அவர்களுக்கும் அந்த ஒரு கைப்பிடி அன்னம் அவர்களுக்காக எடுத்து வைக்கிறது மாத்திரம்தான் அத்தகைய ஒரு அமைப்பை பகவான் ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் இந்த இதனுடைய ஒரு சிறப்பு. இப்போ அடுத்த ஒரு கேள்வி சில பேர் கேட்கிறார்கள். அதாவது ஸ்ரார்த்தம் செய்து வைக்க பிராமணர்கள் கிடைக்காவிட்டால் தாங்களே அந்த ஸ்ரார்த்தத்தை செய்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதில் ஸ்ரார்த்த கர்மா செய்து வைப்பதற்கு பிராமணர்கள் கிடைக்காவிட்டால் ஹிந்து தர்ம சாஸ்திரப்படி அதற்கான மாற்று வழியும் அதுவே கூறியுள்ளது. அந்த மாற்று வழிப்படி ஆனால் அதிக அளவு அந்த ஸ்ரத்தையுடன் அந்த ஒரு பக்தி ஆன்மீக உணர்வுடன் அந்த
காரியத்தை செய்ய வேண்டும். இப்போ இந்த காலகட்டத்தில் பலருக்கு அத்தகைய ஒரு ஆன்மீக உணர்வு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பிராமணர்கள் மூலமாக அந்த ஸ்ரார்த்தத்தை செய்து கொள்வது தான் சிறந்தது. இப்போ சிலருக்கு ஸ்ரார்த்த விதிக்கு பிராமணர்கள் கிடைப்பதில்லை என்ற ஒரு எதிர்மறை எண்ணமும் உள்ளது. பிராமணர்கள் கிடைத்தாலும் சாஸ்திரப்படி செய்யாமல் சிலர் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி இதுதான் எங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துக்கு புறம்பாக சில விஷயங்களையும் செய்கிறார்கள். அந்த மாதிரி செய்யும் பொழுது அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, சாஸ்திரபூர்வமாக செய்வதை காட்டிலும் அவர்கள் பாரம்பரியப்படி செய்வது அந்த மாதிரியான வகைகளில் செய்வதனால பலன் மிகவும் குறைகிறது. சில சமயங்களில் கிடைக்காமலும் போகிறது. அதனால அந்த சாஸ்திர விதிமுறைப்படி செய்வது மிகவும் சிறந்தது, மிகவும் அவசியமானது என்பது தெரிகிறது. சிலர் நவீன ஜாதியவாதிகளின் சிந்தனைக்கு தாக்கத்திற்கு உட்பட்டு, அதாவது பிராமணர்களை கூப்பிடக்கூடாத ஒரு பிராமண துவேஷத்தினால அவர்கள் சிலர் இந்த நவீனவாதிகளுடைய அந்த தாக்கத்தினால அப்படி சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே தீங்கு இழைத்துக் கொள்வதாக மாறுகிறது. அவர்கள் மற்றவர்களுக்கு எந்த தீங்கையும் இழைக்கலானாலும் தங்களுக்கு தாங்களே அந்த தீங்கை இழைத்துக் கொள்கின்றனர். அடுத்த ஒரு கேள்வி ஸ்ரார்த்தம் சம்பந்தமாக நம்முடைய புராதன கிரந்தங்கள் பல இருக்கின்றன இல்லையா, அதுல என்ன வர்ணனை வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பல கிரந்தங்கள்ல ஸ்ரார்த்தம் எதற்காக செய்யப்படுகிறது, ஸ்ரார்த்தத்தினுடைய அந்த பலாபலன்கள் என்ன, அது செய்யப்படாத பொழுது எந்த விதமான தீய பலன்கள் ஏற்படுகின்றன அப்படின்ற பல விஷயங்கள் வர்ணனைகளாக விளக்கங்களாக பல தர்ம கிரந்தங்கள்ல வருகின்றன. சிலவற்றை இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். முதலாவது ருக்வேதம். ருக்வேதத்துல ஒரு மந்திரம் வருகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ருக் வேதத்வ மக்ன எளிதோ ஜாதவேதோ வாங்டவ்யானி சுரபீணி கிருத்வி பிராதாக பித்ருபியः ஸ்வதயாதே அக்ஷன்னத்தி துவம் தேவ பிரயதாக விங்ஷி அப்படின்றது அந்த ருக்வேதம் மண்டலம் 10 சூக்தம் 15 ருச்சா 12 இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த அக்னி தேவதையை பார்த்து கூறுகிற ஒரு ஸ்லோகமாக இது அமைகிறது. ஹே சர்வஜனான அக்னி தேவதையே, நாங்கள் உங்களை ஸ்துதி செய்கிறோம். தாங்கள் எங்கள் மூலமாக சமர்ப்பிக்கப்படும் இந்த ஹவன திரவியங்களை சுகந்தமயமாக்கி எங்களுடைய மூதாதையர்களிடம் கொண்டு சேர்ப்பியுங்கள். எங்கள் மூதாதையருக்கு ஸ்வதாரூபமாக அந்த மூதாதையர்களுக்கு அளிக்கப்படும் அன்னம் ஸ்வதான்னு கூறப்படுகிறது. ஆனால் எங்களின் மூதாதையருக்கு ஸ்வதாவின் ரூபத்தில் அளிக்கப்படும் இந்த ஹவனீய திரவியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு ஹே பகவன், உங்களுக்காக அளிக்கக்கூடிய இந்த ஹவிர்பாகத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இந்த ருக்வேத ஸ்லோகம் மூலமாக செய்யப்படுகிறது. அந்த ஸ்ரார்த்த சடங்கின் பொழுது இது செய்யப்படுகிறது. அடுத்து கூர்ம புராணத்தில் இது பற்றிய குறிப்பு வருகிறது. கூர்ம புராணத்தில் ஸ்ரார்த்தம் பற்றி ஸ்ரார்த்த தினத்தின் செயல்பாடு பற்றிய விளக்கம் அதில் வருகிறது. அன்றைக்கு என்ன நடக்கிறது அப்படின்ற அந்த வர்ணனை அதில் வருகிறது கூர்ம புராணத்தில். அது என்னன்னு பார்க்கலாம். அமாவாஸ்ய தினே பிராப்தே கிருஹத்வாரம் சமாஸ்ருதாக வாயுபூதாக பிரபஷ்யந்தி ஸ்ரார்த்தம் வை பிதரோ நிருணாம் யாவதஸ்தமயம் பானோஹோ ஸ்ருத் பிபாசா சமாகுலாக ததசாந்தங்கதே பானோ நிராஷாது கசம்யுதாக நிஷ்வஸ்ச சுசீரம் யாந்தி கர்ஹயந்த ஸ்வவம்சஜம் ஜலேனாபிசன ஸ்ரார்த்தம் சாக்கோனாபி கரோதி யஹ அமாயாம் பிதரஸ்திய சாபம் தத்வா பிரயாந்தி ச அப்படின்னு அது கூறுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இறப்பிற்கு பின்பு அந்த அவர்களுக்கு தேகம் இருப்பதில்லை. அதனால வாயு ரூபமான அந்த தேகத்தை தரித்த அந்த முன்னோர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அமாவாசை தினத்தில் தங்களுடைய வம்சாவளிகளின் வீட்டில் வாசலில் காத்திருக்கிறார்கள். எதற்காக காத்திருக்கிறார்கள்? அதாவது அவர்களுக்காக அந்த ஸ்ரார்த்த போஜனம் படைக்கப்படுகிறதா இல்லையா அப்படின்னு அதை எதிர்பார்த்து அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அப்போ பசி தாகத்தால் தவிக்கும் அந்த பித்ருக்கள் சூரிய அஸ்தமனம் ஆகும் வரை
அந்த ஸ்ரார்த்த போஜனம் அவர்களுக்கு கிடைக்கிறதா, படைக்கப்படுகிறதா என்று காத்து கொண்டிருக்கின்றனர். அது கிடைக்காவிட்டால் அவர்கள் நம்பிக்கை இழந்து துக்கமடைகின்றனர். அவ்வாறு துக்கமடையும் பொழுது அந்த கோபமடைந்து அந்த கோபத்தினால அந்த வம்சாவளிகளுக்கு பல்வேறு தோஷங்களை ஏற்படுத்துகின்றனர். அதோடு அந்த சமயத்தில் அவர்களுக்குரிய அந்த தண்ணீரும் காய்கறிகளும் கிடைக்காவிட்டால் அவர்கள் அந்த வம்சாவளிக்கு சாபம் அளித்துவிட்டு திரும்பி செல்கின்றனர். இந்த வர்ணனை இந்த கூர்ம புராண ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கருட புராணத்திலையும் பார்த்தோம்னா இது போன்றே எழுதப்பட்டுள்ளது. எப்படி அந்த அமாவாசை தினத்தில் அந்த பித்ருகணங்கள் வாசல்ல காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய அந்த ஸ்ரார்த்த போஜனம் படைக்கப்படுகிறதா என்று காத்திருக்கிறார்கள். அது கிடைக்காவிட்டால் அந்த பசி தாகத்தினால அவர்கள் துக்கமடைந்து அந்த மனம் வேதனைப்பட்டு அந்த கோபத்தினால அவர்களுக்கு சாபம் அளிக்கின்றார்கள் அப்படின்னு அதுலேயும் வருகிறது. அதனால தான் பித்ருபக்ஷ அமாவாசை அன்று அவசியம் ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக அந்த பித்ருபக்ஷ காலத்தில் அவர்கள் கட்டாயம் அவசியம் வருகிறார்கள். அதுலேயும் அந்த அமாவாசை காலத்தில் காத்திருக்கிறார்கள். அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா மார்க்கண்டேய புராணம். அந்த மார்க்கண்டேய புராணத்தில் ஸ்ரார்த்தம் செய்யாததால் ஏற்படும் தோஷங்களை பற்றிய வர்ணனை அதில் வருகிறது. ந தத்ர வீரா ஜாயந்தே நாரோக்கியம் ந சதாயுஷா ந ச ஸ்ரேயோதி கச்சந்தி எத்திர ஸ்ரார்த்தம் விவர்ஜிதம் அப்படின்னு அந்த மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது எங்கு ஸ்ரார்த்தம் நடக்கவில்லையோ அந்த வீட்டில் புத்திரன், அதாவது ஒரு வீரன் பிறப்பதில்லை. அந்த குடும்பத்து அங்கத்தினர்களுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் போன்றவை கிடைப்பதில்லை. அங்கு பல பண கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அதோடு அவர்களுக்கு மன திருப்தி ஏற்படுவதில்லை அப்படின்னு அதனுடைய பலன் கூறப்பட்டுள்ளது. இவை அனைத்திலிருந்தும் ஸ்ரார்த்த கர்மா செய்யாத பொழுது பித்ருக்கள் கோபமடைகிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதனால் அந்த வம்சத்தினருக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அதாவது அந்த கஷ்டங்களுக்காக எந்த நிவாரணம் செய்தாலும் அந்த கஷ்டங்கள் தீராமல் குறையாமல் இருந்தால் அவர்களால் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது பித்ரு தோஷத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதனால தான் எந்த நிவாரணத்தினாலையும் அது அந்த கஷ்டங்கள் குறைவதில்லை அப்படின்னு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாலாவது பார்த்தோம்னா ஸ்மிருதி சந்திரிகா அப்படின்ற ஒரு கிரந்தம். அதில் ஸ்ரார்த்தத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு இப்போ ஸ்ரார்த்தம் செய்யாத பொழுது ஏற்படக்கூடிய தீய பலன் பார்த்தோம். இதில் இந்த ஸ்மிருதி சந்திரிகால ஸ்ரார்த்தம் செய்வதனால ஏற்படக்கூடிய புண்ணிய பலன், நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு அதனுடைய அட்டவணை பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. குர்விதம் சமயே ஸ்ரார்த்தம் குலே காஷ்சின்ன சீததி ஆயுஹு புத்ரான் யசஹ ஸ்வர்க்கம் கீர்த்திம் புஷ்டிம் பலம் ஸ்ரீயம் பசூன் சௌக்கியம் தனம் தானியம் பிராப்யுனாத் பித்ரு பூஜனாத் தேவ காரியாதபி சதா பித்ரு காரிய விசிஷ்யதே தேவதாபிய பித்ருணாம் ஹி பூர்வமாபியாயம் சுபம். அதாவது இந்த பித்ரு காரியங்களை செய்வதனால என்னென்ன கிடைக்கிறது, அதாவது சரியான சமயத்தில் எப்பொழுதும் அந்த ஸ்ரார்த்த கர்மாக்களை செய்வதனால அந்த குடும்பத்தில் யாரும் துக்கப்படுவதில்லை. அடுத்தது மூதாதையர்களை தொழுவதனால அந்த குடும்பத்தினருக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், புகழ், ஸ்வர்க்கம், கீர்த்தி, புஷ்டி, பலம், ஐஸ்வர்யம், பசுக்கள், தனம், தானியம், இது போன்ற எல்லா செல்வங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். இது என்னன்னா தேவதா காரியங்களோடு ஒப்பிடும் பொழுது பித்ரு காரியங்கள் அதிக சிறப்பு வாய்ந்தவை, அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனால தான் தெய்வ பூஜை செய்வதற்கு முன்பு அந்த பித்ரு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு கூறப்படுகிறது. அதனால மூதாதையர்களை திருப்திப்படுத்துவது அதிக நன்மையை பயக்கும். அதனால் எல்லா அனுஷ்டானங்களிலும் மூதாதையர்களின் பூஜை முதலாக செய்யப்படுகிறது, முதன்மையாக செய்யப்படுகிறது அப்படின்றது தெரிகிறது. இப்போ அடுத்து எல்லாத்தையும் காட்டிலும் சிகரமாக விளங்கக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதையிலையும் இது பற்றின ஒரு வாக்கியம் குறிப்பு வருகிறது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஸ்ரார்த்தம் செய்யாதவர்களுக்காக இந்த கீதை இதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்லோகமாக பகவான் இதை சொல்கிறார். பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக கிரியா அப்படின்னு இது அத்தியாயம் 1 ஸ்லோகம் 42 ஸ்ரீமத் பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் வருகிறது.
இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிண்ட சிரார்த்தம் தர்ப்பணம் போன்ற கர்மாக்களை செய்யாதவர்களின் பித்ருக்கள் நரகத்தில் உழல்கின்றனர். அதோடு அந்த குடும்பத்தினருடைய முன்னேற்றமும் தடைபடுகிறது அப்படின்னு அதில் வருகிறது. அடுத்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மேலுலகம் அடைந்த பித்ருக்களுக்கும் அந்த ஆசைகள் உள்ளன. சிரார்த்தம் என்பது அவர்களுக்கு மேலே செல்லக்கூடிய ஒரு கதியை வழங்கக்கூடிய ஒரு விதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால்தான் மூதாதையர்கள் அவர்களின் குடும்பத்தினருக்கு பலவிதங்களில் சிரார்த்த கடமைகளை நினைவுறுத்துகின்றனர். உண்மையில் நடப்பது என்ன? அதாவது சிரார்த்தம் செய்ய வேண்டும், அதை செய்யாம அவர்கள் தவறிவிட்டால் அந்த சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்ற நினைவுறுத்தலை அந்த மூதாதையர்கள் பல்வேறு ரூபங்களில் பல்வேறு விதங்களில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த குடும்பத்தினருக்கு. அது பற்றி என்ன அப்படின்னா, ஆமாம், அவர்கள் அந்த மாதிரி தெரிவிக்கிறார்கள், அது உண்மைதான்ன்றது தான் அதனுடைய பதில். எப்போது சிலர் சிரார்த்தம் செய்வதில்லையோ அல்லது சாஸ்திரப்படி அந்த சிரார்த்தத்தை செய்யவில்லையோ அப்போது அவர்களுடைய மூதாதையர்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பற்றி நினைவுறுத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள். இது போன்ற பல உதாரணங்கள் நம்ம சமூகத்தில் நம்ம பார்க்க முடியும். அது இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துள்ளன. அதாவது இது எப்படின்னா, அந்த மூதாதையர்கள் எப்படி அவர்கள் நினைவுறுத்துவார்கள், அந்த விதங்களில் ஒரு விதம் ஒரு சம்பவத்தின் மூலமாக, அதாவது உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை இறந்த ஒருவருடைய அந்த சிரார்த்தம் செய்யவில்லை, அவருடைய இச்சை பூர்த்தி அடையவில்லை. அப்போ என்ன ஆகிறது, அவர் துக்கப்படுகிறார். சில சமயங்களில் பிசாசு ரூபமாக அலைய வேண்டியுள்ளது. பிசாசு ரூபம்னா ஒரு தீய சக்தி ரூபமாக அலைய வேண்டியுள்ளது. அப்போ அந்த குடும்பத்தின் மீது தன்னுடைய கோபத்தை அந்த தீய சக்தி காண்பிக்கிறது. பல சமயங்களில் என்ன செய்கிறதுன்னா, இறந்தவர்களுடைய அந்த குடும்பத்தில் யாராவது மீது ஆவேசித்து தன்னுடைய இச்சையை வெளிப்படுத்துகிறது. இது போன்று ஒரு முறை என்னாச்சு, அகமத் நகர்ல ஒரு மகான், அவர் பேர் பரம்பூஜ்ய ஷீர் சாகர் மகாராஜ். அவருக்கு முன்னாடி ஒரு பக்தர் வந்தார். அந்த பக்தர் அவருக்கு முன்னாடி வந்த உடனேயே அவருக்குள்ள அவருடைய மூதாதையர் ஒரு ஆவேசம் அவருக்குள்ள ஏற்பட்டு அவர் குதிக்க ஆரம்பித்தார். அப்போ மகாராஜ் அவர்கிட்ட கேட்கிறார், நீ யார் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த அந்த குதிக்கிற நபருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி சொல்றது, நான் இவருடைய இறந்து போன தந்தை அப்படின்னு அது பதில் சொல்றது. சரி, எதற்காக இங்கு வந்தீர்கள் அப்படின்னு அவர் மகாராஜ் கேட்கிறார். அப்போ அந்த தந்தை என்ன சொல்கிறார்னா, இவன் எனக்கு எந்த சிரார்த்த கர்மாவும் செய்வதில்லை, அதனால என்னால் அந்த பசி தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு அவர் அந்த அந்த சக்தி பதில் சொல்கிறது. இதிலிருந்து அதாவது எந்த அளவு அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எந்த அளவு துன்பப்படுகிறார்கள், அந்த சிரார்த்த கர்மா மூலமாக அவர்களுக்கு அந்த பிண்டமும் அன்னமும் தானமும் அந்த தண்ணீரும் கிடைக்காவிட்டால் அவர்கள் எந்த அளவு துன்பப்படுகிறார்கள், அந்த பிசாசு ரூபத்தில் எவ்வாறு அலைகிறார்கள் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. அதனால அந்த சிரார்த்த விதி செய்வதனுடைய மகத்துவமும் நமக்கு புரிகிறது. இப்போ இன்னொரு கேள்வி தற்காலத்தில் பலர் ஒரு நவீன சிந்தனையினால உந்தப்பட்டு, அதாவது ரொம்ப முற்போக்குவாதி அப்படின்னு தாங்களே எண்ணிக்கொள்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்தினருக்கு எனக்கு இந்த சிரார்த்தம் இதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லை, அதனால நான் இறந்த பிறகு அந்த விதிகளையெல்லாம் எனக்கு செய்யாதீர்கள் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அது போன்ற சமயங்களில் அந்த குடும்பத்தினர் என்ன செய்ய வேண்டும், அவர் சொன்னபடி சிரார்த்தம் செய்யாமல் இருக்க வேண்டுமா அல்லது சிரார்த்தம் செய்வது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு பதில் என்ன அப்படின்னா, இப்போ ஹிந்து இது ஏன் அப்படி சொல்கிறார்கள்னா, ஹிந்து விரோத பிரச்சாரத்தினுடைய தாக்கத்தினால இந்த மாதிரி பலருடைய மனங்களில் அந்த ஒரு சிந்தனை, ஹிந்து விரோத சிந்தனை, அதாவது ஹிந்து தர்மத்திற்கு விரோதமான ஒரு போக்கு, எண்ணப்போக்கு, அந்த மேற்கத்திய கலாச்சார பாதிப்பினால ஒரு நவீன முற்போக்கு அப்படின்ற ஒரு மனப்பாங்கு, இதனால் பலர் இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டாம் நான் இறந்த போன பிறகு அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர் இறந்த பின்பு அவர்கள் ஆன்மீக சாதனையும் கட்டாயம் செய்ய போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுக்கு எப்படி அந்த சக்தி கிடைக்கும், மேலே செல்லக்கூடிய சக்தி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. அந்த மிருத்திய லோகம்னு சொல்லக்கூடிய அந்த லோகத்திலேயே மாட்டிக்கொண்டு அவர்கள் தவிப்பார்கள், துன்பப்படுவார்கள்.
அவர்களுக்கு அந்த தேகமும் இல்லை அப்படின்னும் பொழுது மனதில் உள்ளதை அவர்களால் மனம் திறந்து வெளியே சொல்வதற்கும் அவர்களால் முடியாது. அதோடு அவர்களுடைய பல இச்சைகளும் பூர்த்தி அடையாமல், அதிருப்தி அடையாமல் அவர்களுக்கு பல துக்கங்கள் ஏற்படுகின்றன. அதனால அவர்கள் என்ன கூறினாலும் அந்த குடும்பத்தினர் அதை பொருட்படுத்தாது அவருக்கு எது நல்லது அப்படின்னா அந்த சிரார்த்தம் செய்வதுதான் நல்லது. அந்த சிரார்த்த விதிகளை அவர்கள் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இந்த நவீன முற்போக்கு சிந்தனைகளின் காரணமாக, மேற்கத்திய சிந்தனைகளின் தாக்கத்தின் காரணமாக கூட சில புத்திவாதிகளுக்கு இது போன்ற சிந்தனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் கதி கிடைக்காத பொழுது அவர்கள் இறப்பிற்கு பின் வேதனையை அனுபவிக்க வேண்டி உள்ளது. அவர்கள் எவ்வளவு புத்திவாதியாக இருந்தாலும், எவ்வளவு நவீன முற்போக்கு சிந்தனைவாதிகளாக இருந்தாலும், இறந்த பின்பு அவர்களுக்கு அந்த கதி கிடைக்காத பொழுது அவர்கள் அந்த துன்பப்பட வேண்டியது தான் உள்ளது. அதனால் அவர்களுக்கு இந்த சாஸ்திரம் அவர்களுக்கு தெரிவதில்லை. தெரிந்தாலும் அந்த புத்திவாதிகளுக்கு அதன் மீது நம்பிக்கை ஏற்படுவதில்லை. அதனால் அவர்களுடைய குடும்பத்தினர் அவருக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிரார்த்த விதிகளை, அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவர்கள் அவருக்காக அந்த சிரார்த்த விதிகளை செய்வது நல்லது. யாருடைய சிரார்த்தத்தையாவது செய்யும் பொழுது அவரிடம் நமக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு இருந்தால் அந்த சிரார்த்த விதி மூலமாக அதுவும் அந்த கடனும் தீர்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒருவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கார்கள். அப்போ அந்த கடன் கொடுத்தவர் இறந்து போய்விடுகிறார். அப்போ இவர் என்ன பண்ணணும்? அவர் இறந்து போன பிறகு அந்த கடனை திருப்பி தரல இல்லையா? அதற்கு பதிலாக அவருக்கு அந்த கடன் பற்றுள்ளோம் மற்றும் கடனை தீர்ப்பதற்கு முன்பே அவர் இறந்து விட்டால் கடனை தீர்ப்பதற்கு அவருடைய அந்த சிரார்த்த விதிகளை அவர் செய்வதன் மூலமாக ஓரளவு அந்த கடன் தீர்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிரார்த்த விதி அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அதனால இன்றைக்கு பல அபூர்வ விஷயங்களை அந்த அபூர்வ ஞானத்தை, சிரார்த்த பற்றின பல விஷயங்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நம்முடைய நன்றியை தெரிவித்து இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.